ஆரம்பிக்கலாமா? நமோ நமஹ. ஆரம்பிக்கலாம் சுவாமி. அடியன் பார்க்க. குருभ्यः தத்குருभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां प्रति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகிறது மாதிரி. சரி. சரி, இப்போது சந்திகளுக்கு சமாசத்துக்கு உண்டான நியமங்கள், பூர்வபதங்களுக்கு என்ன நியமங்கள், உத்தரபதங்களுக்கு என்ன நியமங்கள், ஒவ்வொரு சமாசத்துக்கும் தத்புருஷத்துக்கு என்ன நியமங்கள், பகுவிரிகி துவந்துவம் அவிபாவங்களுக்கெல்லாம் என்ன நியமம்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே நேத்தி ஒரு சந்தேகம் போனது கிளாஸ்லேயே கிடந்தால் நேத்தியும் கேட்டது. அது அந்த துவௌ பாதோ எஸ்ய சஹா, அந்த பாத சப்தங்களுக்கு முன்னாடி சுசங்கியா பூர்வசிய அப்படின்றது சங்கியா சுபூர்வசியன்ற சூத்திரத்தினால சுசப்தமோ இல்லை சங்கியா சப்தமோ வந்தால் பாத சப்தம் வந்து அகாரம் அந்தத்தில் இருக்கிற அகாரத்துக்கு லோபம் வரும் சொல்லிட்டு த்விபாத் அப்படின்னு சொல்லியிருந்தது. அது இங்கே வந்து துவௌ பாதோ எஸ்ய சஹா, அங்கே வந்து த்விபாத் சதுஷ்பாத் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது புல்லிங்கத்தில். ஸ்ரீலிங்கத்தில் எப்படி வரும்னு கேட்டிருந்தா, அது ஸ்ரீலிங்கத்தில் ரெண்டு விதமாகவும் பிரயோகம் இருக்குதுன்னு சொல்கிறா. என்னென்னா, இப்போது இந்த அஷ்டாத்தியாயி சூத்திரங்களே தெரிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும். அஷ்டாத்தியாயி ரெண்டாக பிரிக்கிறா. சபாத சப்தாத்தியாயி திரிபாதி அப்படின்னு ஒன்று பிரிக்கிறா. திரிபாதி த்ரயः பாதாக யஸ்யாக திரிபாதி அப்படின்னு. அப்போது திரிபாதி சங்கியாவாச்சகத்தில் பாதின்றது இங்கே பாத்து வந்து பாதி ஸ்திரீலிங்கம், நதி சப்தம் மாட்டோம். திரிபாதி சதுஷ்பாதி த்விபாதி அப்படின்னு வரும். இது ஒரு விதமான பிரயோகம். இன்னும் ஒரு பிரயோகம் இருக்குது. இதில் வந்து கடைசி அக்ஷரம் நீப்பு இல்லை நீப்புன்னு ஒரு பிரத்தியம், ஸ்ரீலிங்கத்துக்கு உண்டான பிரத்தியங்கள் நீப்பு நீஷ் அந்த மாதிரி ஒரு 7-8 பிரத்தியங்கள் ஸ்ரீலிங்கத்துக்கு இருக்குது. அந்த பிரத்தியங்கள் போட்டு இது வந்து திரிபாதி அப்படின்னு வருது. அதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு இது இருக்குது, வேதத்தெல்லாம் பிரசித்தமாக இருக்குது. காயத்ரி மந்திரம்னு இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரம். அது வந்து 3 பாதங்கள் தான் உடையது. திரிபதா காயத்ரி, சதுஷ்பதா காயத்ரி அப்படின்லாம் வேதமே சொல்கிறது. திரிபதா காயத்ரி அப்படின்னா 3 பாதங்களை உடையது காயத்ரி. ஸ்ரீலிங்கம், அது காயத்ரி ஸ்ரீலிங்கனால திரிபதா. அது டாப்புன்ற ஒரு பத்தியம் இருக்குது, ரமா சப்தம் மாதிரி. திரிபதா அங்கே திருபாதா இல்லை, திரிபதா அங்கே டாப்புலாம் வந்தால் இந்த விதமாகவும், அந்த இதுக்கு சில இடத்துல பாதத்துக்கு பாதஹா பத்து அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்குது. அந்த சூத்திரத்தினால பாத சப்தங்கள் வந்தால் அது வந்து 10ஆக மாறிடுறது. 10ன்னு மாறிடுச்சுன்னா அப்போது திரிபதா திருப்பத்து அப்படி இருக்கும். அதுக்கு மேலே டாப் போட்டால் திரிபதா இல்லை திரிபதி சதுஷ்பதி அந்த மாதிரிலாம் பிரயோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதனால் திரிபதா இல்லாட்டா திருப்பதி இருக்குது, இல்லாட்டா திருப்பாதி அப்படின்னு இருக்குது பிரயோகம். அதனால் 2 விதமான பிரயோகங்களும் இருக்குது. பூர்வமான பாதத்தில் இருக்கிற அந்த ஆகாரத்துக்கும் லோபம் வருது. அது இல்லாத மீதி இடத்துல கடைசியில் எப்படியா இருந்தாலும் அது வந்து டாப்போ நீப்போ பதியோ தீயோ இல்லை பதாவோ இல்லை பாதி அப்படின்னும் பிரயோகம் இருக்குது. அதனால் ஸ்ரீலிங்கத்தில் த்விபதா த்விபதி த்விபாதி அப்படின்னாதி வரலாம். 3 விதமாகவும் வரலாம். இது அந்த இடத்துக்கு ஸ்ரீலிங்கத்துக்கு உண்டான பிரயோகங்கள் இது வரைக்கும். இப்போ நேற்று அவிபாவங்கள் துவந்து சமாசத்தோட நியமம் பார்த்தோம்.
அவிபாவத்தில் சமாசத்துக்கு உண்டான நியமங்களும் பார்த்தோம். அவிபாவத்தில் எல்லாமே அவியமாக மாறிடும்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு லிங்க வச்சன வித்தியாசங்கள்லாம் கிடையாது அப்படின்னு அதையும் பார்த்து கடைசியில் அவிபாவ சமாசங்கள் வரைக்கும் உண்டான நியமங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது ஏற்கனவே சொன்ன போல் சில இடத்துலலாம் லிங்கங்கள் முக்கியமாக சொல்லணும். இப்போ அவிபாவத்தில் மொத்தமே பார்த்துன்னு தான் எல்லாமே நபும்சகலிங்கமாக வரணும், நபும்சகலிங்கமாக வரணும்னு சொல்லியிருந்தது. லிங்க நியமமும் கொடுத்துருந்தா அந்த லிங்க நியமத்தை ஒரு சங்கேபமாக எந்தெந்த சமாசத்துக்கு எந்தெந்த லிங்கங்கள் வரணும் மாறி இருக்கிற இடத்துல தான். சாதாரணமாக இருந்துட்டு அங்கே லிங்கம் மாறவே வேண்டியதில்லை. அங்கே எப்படி சமாசம் இருக்கோ, சீதாயாக பதிஹி, அந்த பதி சப்தம் எப்படி இருக்கோ அதே லிங்கத்தில் அப்படியே வந்துட்டு போகிறது. எங்கே விசேஷ நியமங்கள் இருக்கோ அந்த நியமங்கள் ஒண்டி சொல்கிறார். அதுதான் இப்போது முதல் நியமங்கள் இங்கே லிங்கானுஸ்மரணம்னு அப்படின்னு. லிங்கானுசரணம், லிங்கத்தை அனுசரித்து சில சமாசங்கள்லாம் இருக்குது. எப்படி மீதி நியமங்கள் மீதி பிரத்யங்கள் சமாசாந்த பிரத்யங்கள் இந்தந்த சமாசத்துக்கு இந்தந்த பிரத்யங்கள் வரும்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த சில சமாசங்களுக்கு சில லிங்கங்கள் தான் அந்த சமாசத்தில் இருக்கும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறோம். அது என்னென்னா, முதல்ல இதரேதர துவந்தஸ்ய தத்புருஷஸ்ய ச உத்தரபதஸ்ய எல்லிங்கம் தத்பவதி. இப்போது இதரேதர துவந்தம்னு சமாசம் சமாஹார துவந்தம் இதரேதர துவந்தம்னு பார்த்தோம். இதரேதர துவந்தம்னா ரெண்டு சப்தங்கள் இருந்து அது திவச்சனமாக இருக்கும். சமாஹாரம்னா அது ஏகவச்சனமாக மாறிடும்னு அது பார்த்தோம். அது சொல்ல போகிறார் அதிகம், அது பார்த்துடலாம். இதரேதர துவந்தங்கள்ன்றது பார்க்கலாம். இதரேதர துவந்தங்கள்லையும் தத்புருஷத்துலேயும் உத்தரபதம் எந்த லிங்கத்தில் இருக்கோ அந்த லிங்கம் தான் சமாசாந்த பிரத்யலிங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா பாருங்கள், ரிஷபஸ்ச மகிஷீச்ச. இப்போது இது இதரேதர துவந்தம். இதரேதர துவந்தம்னா துவந்தம்னாலே உபயபத பிரதானः. இப்போது இதரேதரன்னா ரெண்டு சப்தத்துக்கும் ஒரே சமமான அர்த்தங்கள் கொடுக்குறது இதரேதர துவந்தம்னு பார்த்துருக்கோம். அப்போது ரிஷபா புல்லிங்க சப்தம், ரிஷபா அப்படின்னு அகாராந்தம். அதே மாதிரி மகிஷின்னா அந்த பஃபலோன்றமே எரும மாடு, அதுக்கு மகிஷி. அப்போது அது ஸ்திரீலிங்கம் மகிஷின்னு இருக்குது. ஈகாராந்த ஸ்திரீலிங்கம்னு அதிக சப்த மாட்டோம். அப்போது ரிஷபஸ்ச மகிஷீச்ச ரெண்டுத்தையும் சொல்கிறது. அப்போது ரெண்டு இருக்கிறதுனால துவந்த சமாசத்தில் அது தெரியும். ரெண்டு இருந்தால் திவச்சனம் வரணும். பகுபதங்கள் இருந்தால் பகுவச்சனம் வரணும் அப்படின்னு தெரியும். இப்போது ரிஷபா மகிஷி ரெண்டும் வெவ்வேறு லிங்கங்களில் இருக்குது. ரிஷபம்ன்றது ஒரு லிங்கம் புல்லிங்கத்தில் இருக்குது, மகிஷின்றது ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது. அப்போ சமாசாந்த பிரத்யங்கள் போடச்சு அந்த பிரத்யம் எந்த லிங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உத்தரபதம் எந்த பிரத்யமோ இதரேதர துவந்தத்துலேயும் தத்புருஷத்துலேயும் உத்தரபதஸ்ய எல்லிங்கம் தல் பவதி தத் பவதி. தத் பவத்தினா எது பவதி தத் சமாசாந்த பிரத்யலிங்கம் பவதின்னு அர்த்தம். அதான். அப்போது ரிஷப மகிஷி மகிஷ்யௌ திவச்சனம். மகிஷி சப்தத்துக்கு திவச்சனம்னா மகிஷ்யௌ மகிஷௌ அப்படின்றதுனால ரிஷபஸ்ச மகிஷீச்ச ரிஷப மகிஷ்யௌ அப்படின்னு அதுக்கு திவச்சனம் ஸ்திரீலிங்க பிரத்தியமாக. ரிஷப மகிஷௌ அப்படின்னு சொல்லக்கூடாது. மகிஷௌ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது புல்லிங்கம். ரிஷப சப்தம் புல்லிங்கமாக இருக்கே, அப்போ புல்லிங்கத்தில் சொல்லலாம் ரிஷப மகிஷான்னு வச்சுட்டு அதை அந்த ஸ்திரீலிங்கத்தை புல்லிங்கமாக மாற்றி அப்படி பண்ணக்கூடாது. எந்த லிங்கத்தில் இருக்கோ அதே மகிஷௌ, அது எப்படி சப்தம் இருக்கோ அந்த சப்தத்தினுடைய திவச்சனத்தையோ இல்லை பகுவச்சனத்தையோ அங்கே அப்ளை பண்ணிக்கும். இது இதரேதர துவந்தத்துக்கு உதாரணம். இதுக்கப்புறம் தத்புருஷஸ்ய அப்படின்னு சொல்லுங்க. தத்புருஷத்துக்கு சமாசத்துலேயும் அப்படியே தான். அர்த்தம் விராமஸ்ய அர்த்தம்ன்றது நபும்சகலிங்க சப்தம், விராமஹ புல்லிங்க சப்தம். அர்த்தம் விராமஸ்ய அர்த்த விராமஹ. அதனால் புல்லிங்கத்தை அது சமாசாந்த பிரத்யங்கள் வந்து புல்லிங்கத்தில் வந்துடுது அர்த்த விராமஹ அப்படின்னு.
இது முதல் நியமங்கள். இத்தரேத்தர துவந்துங்களுக்கும் தத்புருஷத்துக்கும் உண்டான நியமங்கள். அதுக்கு அடுத்தது சமாஹார துவந்துவா த்விகுஷ்ச நபும்சகலிங்கம் பவதி. சமாஹார துவந்துவமாக இருந்தாலோ, துவந்தத்தில் 2 விதம் சமாஹார துவந்தம், அப்புறம் த்விகுன்னா சங்கியா பூர்வ வாச்சகமாக இருக்கிற பதங்கள்லாம் த்விகுன்னு பேர். எந்த சமாசத்தில் பூர்வபதம் சங்கியா வாச்சகமாக இருக்கோ அதுக்கு த்விகுன்னு பிராயா பேர். அப்போது சமாஹார துவந்துவா த்விகுஷ்ச நபும்சகம் பவதி அப்படின்னு சொன்னேன். அப்போது ச நபும்சகம் அப்படின்னு இருக்குது. இப்போது பாணீச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரः பாணிபாதம். பாணிபாதவுன்னு சொல்லக்கூடாது சமாஹாரத்தில். இத்தரேத்திரம் மாதிரி பாணிபாதவ் அப்படின்னு சொல்லக்கூடாது, திவச்சனத்தில் சொல்லக்கூடாது. அது எந்த லிங்கத்தில் இருந்தாலும் சரி, அது நபும்சகமாக மாற்றி பாத சப்தம் இத்தரேத்திரம் ஆக்கி ஏகவச்சனமாக மாற்றினோம். பாணி பாதம் அப்படின்னு. பாணீச்ச பாதௌச்ச ஏதேஷாம் சமாஹாரः பாணிபாதம். அப்புறம் த்விகுக்கு உதாரணம் சொல்கிறேன். பஞ்சானாம் கவானாம் சமாஹாரः பஞ்சகவம். பஞ்சானாம் கவானாம் சமாஹாரः பஞ்சகவம். பஞ்சானாம் கவாம் சமாஹாரः, க்ஷம்யதாம் கவாம் ஷஷ்டி, அதான் கவானாம் இல்லை, கவாம் சமாஹாரः பஞ்சகவம். இதுக்கப்புறம் த்விகுலேயே இன்னும் ஒரு விசேஷமாக சொல்கிறேன். அகாராந்த உத்தரபதா த்விகு ஸ்திரீலிங்கः இகாராந்தஸ்ச பவதி. இப்போ அகாராந்த உத்தரபதம் த்விகு சமாசத்தில் சங்கியாவாச்சகம் பூர்வமாக இருக்கும், உத்தரபதமானது அகாராந்த சப்தமாக இருக்கும். இங்கே பஞ்சானாங் கவாம், கவாம்ன்றது கோ சப்தம், அது ஓகாராந்தம். அதனால் அங்கே அந்த சமஸ்யை கிடையாது, பிரச்சனை கிடையாது. நபும்சகலிங்கம் பஞ்சகவம்னு வந்துருச்சு. இங்கே என்ன சொல்கிறார், அகாராந்தமாக உத்தரபதம் இருக்கணும் எங்கள் த்விகு சமாசத்தில். அது எப்படி வரும்னா, அது இருந்தால் ஸ்திரீலிங்கா ஈகாராந்தஸ்ச பவதி. அது ஸ்திரீலிங்கமாயும் ஈகாராந்த ஸ்திரீலிங்கமாக மாறிடும் அந்த இது அப்படின்னு சொல்கிறது. எப்படி பாருங்கள், திரயாணாம் லோகானாம் சமாஹாரः த்ரிலோகி. ஏன்னா இங்கே திரயாணாம்ன்றது த்விகு பூர்வபதம், சங்கியா பூர்வபதம் இருக்குது. அப்போ லோகானாம் சமாஹாரஹான்னு சொன்னால் த்ரிலோகம் அப்படின்னு தானே சொல்லணும். சமாஹார த்விகுல பஞ்சானாம் கவானாம் சமாஹாரः பஞ்சகவம் மாதிரி த்ரிலோகம் தானே சொல்லணும். ஆனால் இது அகாராந்த சப்தமாக இருக்கிறதுனால அது ஸ்ரீலிங்கம் பண்ணி ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் சப்தமாட்டம், நதி சப்தமாட்டம் மாற்றிடணும். த்ரிலோகி அப்படின்னு அதுக்கு ஒரு இது. இங்கேயே கொடுத்துருக்க பஞ்சபாத்திரம் அதுக்கெல்லாம் அப்போது வரலையே. திரிபுவனம் அதெல்லாம் அகாராந்தம், பாத்திரம் அகாராந்தம். சதுர்யுகம் அதுவும் அகாராந்த சப்தம். இப்போது அந்த இடத்துக்கெலாம் அப்போது சதுர்யுகி அப்போ வரணும். திரிபுவி பஞ்சபாத்ரி இந்த மாதிரி ஈகாராந்த ஸ்ரீலிங்கமாக அங்கெல்லாம் வரலன்னா அதுக்கெல்லாம் ஏதோ விசேஷ நியமங்கள் இருக்குது. அது பின்னாடி 45வது பக்கத்தில் சொல்லிருக்கு. அந்த நியமத்தை அங்கே பார்ப்போம். அதுக்கு அப்போவாத சூத்திரங்கள்லாம் அதுக்கு இருக்குது. அதனால் சில இடத்துக்கெலாம் பிரசித்தமான நியமங்களை சொல்லிட்டார், மேக்சிமம் பொருந்துகிற நியமம். சில ஸ்தலங்களுக்கெல்லாம் அது வராது, அது பின்னாடி சொல்லலான்னு சொல்லியிருக்கு. அதனால் திரயாணாம் லோகானாம் சமாஹாரः த்ரிலோகி. அப்புறம் பகுவ்ரீஹி த்ரிலிங்ககா பவதி. பகுவ்ரீஹி சமாசத்துக்கு உண்டா முதல்லையே பார்த்துட்டோம். அது எந்த லிங்கமாக இருக்கோ அந்த லிங்கத்தில் வந்துட போகிறது. யஸ்யாசா யஸ்யாஹா சா யஸ்யசா யஸ்ய தத்து எப்படி வந்தாலும் அது அந்தந்த லிங்கத்தில் தான் அது வரப்போகிறதுன்னு பார்த்துட்டோம். பிராப்தம் உதகம் இம் சஹா சஹான்றதுனால பிராப்தோதகா. பிராப்தம் உதகம் யாம் சா பிராப்தோதகா. பிராப்தம் உதகம் எத்து தத்து பிராப்தோதகம். இந்த மாதிரி 3 லிங்கத்துலேயும் அது
வரப்போகிறது. அது பகுவிரிகி அங்கேயே முதல்லையே பகுவிரிகி சொல்லிச்சோம், அந்த நியமத்தை பார்த்துட்டோம். அப்புறம் அவிபாவா சர்வோபி அவியம் பவதின்னு இப்போ முன்னாடி தான் நேற்று தான் பார்த்தோம். அவிபாவா சர்வோபி அவியம் பவதி. அவியமாக இருந்தால் அப்போ சக்தி மனத்துக்கு யதாசக்தி. அதுக்கு சக்தி சப்தங்கள்லாம் வந்தால் அதுக்கெல்லாம் என்னென்ன ஈகாரம் அந்த நபும்சகலிங்கமாக மாறிடும்னு பார்த்தோம். வாரி சப்தம் மாட்டோம். சக்திஹின்னு வராது, சக்தி வாரி வாரிணி அந்த மாதிரி அந்த நியமங்கள் பார்த்ததுனால அது எல்லாமே அவ்வியமாக இருக்கும். சக்தி தான். அதுக்கு மேலே சப்தம் சக்தினின்னு சப்தம் சொல்லக்கூடாது. அது ஏன்னா அவ்வியமானதுனால லிங்க வச்சனங்கள்லாம் வித்தியாசம் கிடையாது, மாறுபாடுதல் கிடையாது. அப்படின்றது வரைக்கும் லிங்கானுசரணம்ன்றதுனால லிங்கங்கள் எந்தெந்த சமாசங்களுக்கு எந்தெந்த பகுவிரிகி பிரச்சனையே கிடையாது. அவிபாவங்கள் பிரச்சனை கிடையாது. பகுவிரிகி 3 லிங்கத்துலேயும் வரும். அவிபாவமானது நபும்சகலிங்கமாயும் ஏகவச்சனமாயும் தான் இருக்கும். ஏன்னா அது அவ்வியமாக இருக்க போகிறதுனால மீதி வச்சனங்களோ மீதி லிங்கங்களோ அது கிடையாது. அப்புறம் தத்புருஷத்துக்கு ஒரே நியமந்தான். உத்தரபதம் எந்த லிங்கமாக இருக்கோ அந்த லிங்கத்தில் சமாசாந்த பிரத்ய லிங்கமாக வந்துட போகிறது. இத்தர துந்துங்களுக்கும் தத்புருஷமாட்டோம். சமாஹார துந்துங்களுக்கு அது நபும்சகலிங்கமாக மாறிடும் போட்டிருக்கோம். திகுவும் நபும்சகலிங்கமாக மாறிடும். திகுவிலேயே சில திகுகளுக்கு வேறு சூத்திரம் இருக்குது. அதில் அகாராந்தமாக இருந்தால் அது ஸ்ரீலிங்கமாக மாறிடும், ஈகாராந்த ஸ்ரீலிங்கமாக மாறிடும். மீதிக்கெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன். அதனால் தத்துருஷம் பகுவிரீகி அவிபாவம் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஒரே ஒரு நியமந்தான். அதுக்கெல்லாம் துவந்தத்துக்கும் ஒன்று தான். இத்தர துவந்தங்கள் தத்புருஷம் மாதிரி வந்துட போகிறது. என்ன உத்தரபதம் எந்த நியமம் இருக்கோ அது. சமாஹார துவந்தன்றது நபும்சகமாக மாறுது, திகும் நபும்சகமாக மாற போகிறதுன்னு அது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போகிறோம். சில விசேஷ எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் அது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் திகு சமாஹார திகுவாக இருக்கட்டும், சாதாரண திகுவாக இருக்கட்டும், அப்புறம் சமாஹார துவந்தம் அது நபும்சகலிங்கமாக மாறிடும். அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த லிங்க அனுசரணம். இப்போது இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துன்னு வந்தோமோ சமாசங்களுக்கு உண்டான நியமங்கள்லாம் என்னென்ன பார்த்தோம் அதை அப்படியே ஒரு ஜிஸ்டாட்டம் இங்கே கொடுக்குறதோ. முதல்ல பூர்வபதத்தில் உண்டான நியமங்கள் என்ன, அப்புறம் உத்தரபதம். பூர்வபதங்களுக்கு உண்டான நியமங்கள் 2 தான் சொன்னேன். சாமானிய நியமம், விசேஷ நியமங்கள். அதில் சாமானிய நியமங்கள் 4 விதி. சந்தி, நகார லோபா, நஞ்சு லோபா, நுடாகமஹான்னு பார்த்தோம். சந்திஹி பகவத் இத்து வரும். அனுகிரக பகவத் தனுகிரகா. அங்கே ஜஸ்து சந்தி பகவ தேவா மாறிடுது. இத்து இத்தா மாறிடுது. திருத்திய தகாரமாக மாறிடுச்சு. அப்புறம் நகார லோபா. ராஜன்னு புருஷா ராஜபுருஷா நகாரலோபம். நஞ்சஹால் நலோபா. ந தர்மஹா அதர்மஹா. அந்த நேல இருக்கிற இன்னும் போயிட்டு அதர்மஹா. அப்புறம் நுடாகமஹா. அந்த ஆலையே இன்னும் சேர்ந்து ஈஸ்வரஹா அனீஸ்வரஹா. பக்கத்தில் அச்சக்ஷரங்கள் அங்கே அனீஸ்வரஹா. இதெல்லாம் பூர்வத்தில் பார்த்தது வெறுமை ஒரே ஒரு ஹிண்டாட்டம் கொடுத்துன்னு வெறுமை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் விசேஷ நியமங்கள். பூவத் பாவா, கர்மதாரய சமாசங்கள், சமானாதிகரண பகுவிரிகி 2த்துலேயும் பூவத் பாவா வரும். தீர்கா ரஜ்ஜுஹு. அங்கே தீர்க்க ரஜ்ஜுஹு. அந்த தீர்கான்றத்தில் அந்த ஆகாரம் ஸ்ரீலிங்கம் போய் புல்லிங்கமாக மாறுது. அப்புறம் ஸ்தித பிரஜ்ஞா, ஸ்திதி பிரஜ்ஞா, ஸ்தித பிரஜ்ஞா ரஜ்ஜுஹு. இதெல்லாம் புல்லிங்கமாக மாறிடுது. அப்புறம் மகதா ஆத்தும் மகத் சப்தம் தகாராந்த சப்தம். அதுக்கு ஆகாரம் வந்துடும். மகத் தேவகான்னு வரணும். அங்கே தேவகான்னு வரும். மகத் தேவகா மகத் தேவகான்னு வரணும். ஆனால் மகத் சப்தத்துக்கு தகாரத்துக்கு லோபம் பண்ணி ஆகாராந்தத்தை சொல்லி மகாதேவா மகாசேனஹா அந்த மாதிரி. ஆனங்கு துவந்த சமாசங்களுக்கு ஆனங்கு அப்படின்னு விதிச்சார். பூர்வபதத்துக்கு மாத்ரு இருக்குது. ரிகாராந்த சப்தமாக இருந்தால் அதுக்கெல்லாம் ஆனங்க விதித்து ஆகாராந்தத்தை விதிக்கிறார். மாதா பிதரோ, மாத்ரு பிதரோன்னு வர வேண்டிய இடத்துல மாதா பிதரோ. அப்புறம் தீர்க்கம்
கர்ம வியதிஹார பகுவிரிகில வந்து பூர்வபதத்துக்கு தீர்க்கத்தை விதிக்கிறார். முஷ்டிஹி முஷ்டிஹி, முஷ்டியா முஷ்டியா அது முஷ்டி சப்தம், அப்போ முஷ்டின்னு இருக்கணும். ஆனால் அதுக்கு தீர்க்கத்தை விதித்து முஷ்டி முஷ்டி அப்படின்னு விதிக்கிறார். அது வந்து பூர்வபதத்துக்கு தீர்க்கத்தை சொல்கிறார் இந்த வியதிஹார கர்ம வியதிஹார பகுவிரிகில. இது வந்து பூர்வபதங்களுக்கு உண்டான நியமங்கள். உத்தரபதங்களில் இருக்கிற நியமங்கள் சாமானிய நியமங்கள். பத்தின் சப்தம் அது அகாராந்தः, எல்லாத்துக்கும் அது அந்த டச் பிரத்தியம் வந்துடும் நாங்கள் பார்த்தோம். அதான் அகாராந்தம். நீங்கள் பிரத்தியங்கள் போட்டு ஆன் போட்டுட்டு வருமே, அது டச் பிரத்தியம் நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து அந்தம் வந்து அகாராந்தம். கர்மதாரயத்தில் வந்தால் தீர்க்க பதா, பகுவிரிஹி ரம்ய பதா, துந்துவா தீர பதவ். ஏன்னா துந்து சமாசங்களுக்கு வந்து பின்னாடி பிரத்தியங்கள் வந்து துவச்சனமாக வரணும். நஞ்சு தத்புருஷத்து அபதம், ந பதம், அபதம், தத்புருஷம், பந்தாக. இதெல்லாம் அங்கே சொன்ன நியமங்கள். அது வெறும் உதாரணங்கள் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் விசேஷ நியமங்கள். தத்புருஷம் ராத்திரி சப்தங்கள் வந்தால் என்ன வரும்? அங்கே அச் பிரத்தியம் வரும், அகாராந்தம் வரும், அகாரமாக மாறிடும். சர்வராத்திரா, சர்வ, பூர்வ, அபர, அர்த்த இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ராத்திரி சப்தங்களுக்கு முன்னாடி வந்தால் அது வந்து ராத்திரி சப்தம் வந்து அகாராந்தமாக மாறிடும்னு அங்கே பார்த்தோம். அதான் உத்தர ராத்திரா, மத்திய ராத்திரா, அதான் கால சமீபங்கள். இதெல்லாம் வந்தால் சங்கியா சப்தங்கள், புண்ணிய சப்தங்கள், அதி சப்தங்கள்லாம் வந்தால் இப்படி. நவராத்திரம் சங்கியா வந்தால் அங்கே வந்து நபும்சகலிங்கமாக மாறிடும்னு அதுவும் ஒன்று பார்த்தோம். அப்புறம் ராஜன் சப்தம் வந்தாலும் டச் பிரத்தியங்கள் வரும், அகாராந்த புல்லிங்க அது. அப்போ தேவ ராஜா. முன்னாடி சப்தங்கள் வந்து அகாராந்தமாக இருந்தால் புல்லிங்கமாக வரும். அப்புறம் ஈகாராந்தம் ஸ்ரீலிங்கத்தில் அதி ராஜி அப்படின்னு வரும், நபும்சகலிங்கம். அப்புறம் அஹன் சப்தம், சக்கி சப்தம், இதெல்லாமும் டச் பிரத்தியம் வந்துடும். சப்தா, சப்த அஹா, கிருஷ்ண சகஹா, சகா அந்த மாதிரிலாம் வர வேண்டிய இடத்துல சகஹா, சகஹான்னு வருது. அதி சக்கி ஸ்ரீலிங்கம் வந்தால் சக்கி. திருநாவம் நபும்சகலிங்கம். நவ் சப்தம் அந்த மாதிரி வந்தாலும் டச் பிரத்தியம் வந்து திருநாவம், அர்த்த நாவம். இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி சொன்ன உதாரணங்கள். திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் சூசப்தங்கள் முன்னாடி வந்தால், இது ராஜசப்தத்துக்கு முன்னாடி சொன்ன உதாரணத்தோட கொஞ்சம் அப்பவாதமாக சூசப்தங்கள் வந்து ராஜசப்தத்துக்கோ சகி சப்தத்துக்கோ முன்னாடி வந்தால், அதி சப்தத்துக்கோ சூவோ அதியோ வந்தால், எதுக்கு ராஜசப்தத்துக்கும் சகி சப்தத்துக்கு அஹன் சப்தத்துக்கெல்லாம் முன்னாடி வந்தால் ராஜான் தீர்க்கமாக வரும் அப்படின்னு பார்த்தோம். ராஜா சகா அப்படியே தான் நிற்கும். அங்கே சொன்ன மாதிரி புல்லிங்கம் வராதுன்னு அர்த்தம். அந்த டச் பிரத்தியம் வராதுன்னு அர்த்தம். புல்லிங்கம் வராது இல்லை, டச் பிரத்தியம் அங்கே சொன்னது வராது. இதுக்கப்புறம் கிம் சப்தம். ராஜன் சப்தத்துக்கும் சக்கி சப்தத்துக்கும் முன்னாடி கிம் சப்தம் வந்தாலும் அந்த பூர்வோக்த டச் பிரத்தியம் வராது. அப்போ கிம் ராஜா, கிம் சகா. ஆமாம் கௌ சப்தத்துக்கும் அதே தான். கிங் கௌஹு, கிங் கவி அப்படின்னு வராது அந்த அப்போது அது பார்த்தோம். அப்புறம் நஞ்ச் சமாசம். நஞ்ச் சமாசத்தில் ஒன்றும் அதுவும் இதே ராஜன் சப்தத்துக்கு முன்னாடி வந்தால் ராஜா டச் பிரத்தியம் வராது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நகாரம் வந்ததுனால் பதம்னு வரும். பத்தின் சப்தத்துக்கு பந்தாகான்னு வந்தது. இங்கே பதம் அபதம் அப்படின்னு வரும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பகுவிரிகியில் உண்டான நியமங்கள் புனேதி பார்த்ததெல்லாம். தர்ம சப்தங்கள் வந்தால் அன் வரும். திருஷ்ட தர்மா, தர்ம அனிச் அப்படின்னு வந்தால் அன் வரும். தர்ம அப்புறம் தர்மா வரும். அப்புறம் இது வந்து ஈச் பிரத்தியம் வரும். இது வந்து கர்ம வியதிஹார பகுவிரிகில் தண்டான்னு அங்கே முன்னாடி வந்துடுத்து. தண்டேன சக யுத்தம் பிரவருத்தம். தண்டா தண்டி அது
தண்ட சப்தம் அகாராந்தமாக இருந்தால் கூட அதுக்கு ஈச் பிரத்தியம் வந்து ஈகாராந்தம் வந்துடும். அப்புறம் தனுஷ் சப்தத்துக்கு தன்வா அனங் பிரத்தியம் வந்து நகாராந்தம் அந்தத்தில் இருந்தால் தன்வா அப்படின்னு வரும். அப்புறம் ஜானி சப்தங்கள் ஜாயா சப்தங்கள் வந்தால் ஜானிஹி நிகார நீ வந்துடும். அப்புறம் கந்தஹா சப்தத்துக்கு உத்து சு சுரபி இந்த மாதிரிகள்லாம் சப்தங்கள்லாம் முன்னாடி வந்தால் கந்திஹி ஈகா அதுக்கு ஈத் பிரத்தியம் வந்து ஈகாராந்தமாக மாறிடும்னு பார்த்தோம். அப்புறம் பாத சப்தங்கள் அதுக்கு அகாரம் லோபமாயிடும்னு பார்த்தோம். அப்புறம் ஈகாராந்த ஊகாராந்த ரிகாராந்தா இதெல்லாம் வந்தால் கப்ரத்தியம் வரும். அதாவது கஹா கஹான்னு முடியும். தீர்ண நதி கஹா வதூ கஹா. நதின்றது ஈகாராந்த சப்தம், வதூன்றது ஊகாராந்த சப்தம், மாத்ரு ரிகாராந்த சப்தம். இந்த சப்தங்கள்லாம் அந்தத்தில் வந்தால் அதுக்கு கப்ரத்தியங்கள் வரும் பகுவிரிகியில் இதெல்லாம். அப்புறம் மீதி சிஷ்டாகனா அவசிஷ்டங்கள் பாக்கி இருக்கிற மீதி இருக்கிற சப்தங்கள்லாம் அகாராந்தா அது ரெண்டு விதமாகவும் வரும் பார்த்தோம். கட்டோர சேதஸ்கா கட்டோர சேதாக விகல்பேன அது கப்ரத்தியம் வரும் பார்த்தோம். அதே ஆகாராந்தமாக இருந்தால் ரஸ்வமும் வரும், விகல்பேன கப்ரத்தியமங்கள் வரும். அதீத வித்யா வித்யகா வித்யாகா 3 விதமாக வரும்னு பார்த்தோம். அப்போ கோ சப்தங்களுக்கு ரஸ்வம் வந்து உகாராந்தமாக மாறும். சித்திர குஹூன்னு வந்துடும் உகாராந்தம் வந்து. அப்புறம் தொந்து சமாசங்கள் தொந்து சமாசங்களுக்கு எல்லாமே டச் பிரத்தியம் வரும்னு பார்த்தோம். ஷவர்க்கம் தகார ஷகார ஹகாரம் இது 3ங்கள் இருந்தால் அந்த அந்தத்தில் சப்தங்கள் இருந்தால் வாக்கு வாச் சப்தம் சகாராந்த சப்தம். அப்புறம் சம்பத் தகாராந்த சப்தம். த்விஷ் அப்புறம் உபஹனம் உபான சப்தம் இந்த மாதிரிலாம் வந்தால் தோச்சு உத்தரபதங்கள் க்ஷமிதான் வாக்கில் தொச் சப்தம் த்விபத் சப்தம். அப்புறம் த்விஷ் சப்தம் உபான சப்தம் இதெல்லாம் வந்ததுனால் அது வந்து அகாராந்த நபும்சகலிங்கம் டச் பிரத்தியம் வருதுனால அகாராந்தமாகவும் நபும்சகலிங்கமாகவும் மாறிடும் துவந்தத்தில். அப்புறம் அவிபாவங்களுக்கு உண்டானது இதெல்லாம் பார்த்தோம். அகாராந்தங்கள் வந்தால் எல்லாமே நபும்சகலிங்கம் அகாராந்தமாக மாறிடும். ஈகாராந்தம் வந்தால் இகாராந்தமாக மாறிடும் நபும்சகலிங்க சப்தமாக. உகாராந்தம் வந்தால் உகாராந்த நபும்சகலிங்கமாக மாறிடும். அப்புறம் ருகாராந்தம் வந்தால் ருகாராந்த சப்தமாகவே நபும்சகலிங்கமாக மாறிடும் அப்படின்னு பார்த்து. அப்புறம் ஆத்மன்னு சப்தம் வந்தால் மாட்டோம் அதுக்கு டச் பிரத்தியம் வந்து அகாராந்த அத்தியாத்ம அதுக்கு மேலே நபும்சகலிங்கம் போட்டு அத்தியாத்மம் அப்படின்னு வந்துடும்னு இது வரைக்கும் சமாச பேதங்களுடைய அந்த நியமங்களுடைய சங்கேபம் இது வரைக்கும் இது சொன்னேன். அடுத்தது சமாச பேத விஸ்தரகான்னு சொல்கிறதுனால இப்போ பார்த்த நியமங்களை வச்சு எந்தெந்த சமாசங்களுக்கு என்னென்ன உதாரணங்கள் அதுக்குள்ள ஸ்பெஷல் நியமங்கள்லாம் என்னென்னலாம் அந்த அப்பவா சூத்திரத்தோடு எல்லாமே கீழே ஃபுட் நோட்ஸில் கொடுத்துருக்காவா அதையும் என்னதுன்னு ஒரு சூத்திரங்கள்லாமோட என்னென்ன சூத்திரங்களில் என்னென்ன எதனால அந்தந்த இது வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கேயே நம்மளுக்கு முன்னாடியே சூத்திரங்கள்லாம் சொல்லிட்டா இந்த ஷிண்ட்லேயே கொடுத்துருக்கா இந்தந்த சூத்திரம் சார் நபும்சகம் துவந்த தத்புருஷயோகோ அப்படிலாம் சூத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. அங்கேயும் அதை சொல்லி எதனால இந்த இதெல்லாம் வருது அப்படின்னு விஸ்தாரமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா கொஞ்சம். அது அடுத்த கிளாஸில் அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்றைக்கி இதோட நினைச்சுப்போம். கவிதா கிருஷ்ணா கல்யாணம்